எங்கே என்று பார்த்து நல்லது எதுன்னு கேளு, பூர்வ பாதைகள் எதுன்னு பாரு, நல்ல வழி எதுன்னு பாரு, பார்த்துட்டு அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? எத்தனை பேர் இன்னைக்கு எடுத்த தப்பான முடிவுகளால இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிறோம், பேசின வார்த்தைகளால இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிறோம், செஞ்ச காரியத்தினால. நான் இன்னைக்கும் சில நேரத்தில் ரிக்ரெட் பண்ணுவேன், ஐயோ அன்னைக்கு நம்ம அந்த காரியத்தை என்ன செஞ்சிருக்க கூடாது, செஞ்சிருக்க கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமே, கொஞ்சம் நிதானமா யோசித்து பொறுமையா இருந்திருந்தோம்னா இன்னைக்கு நல்ல ஒரு வழியில என்ன செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், தப்பு இல்லை. ஆனா சில நேரத்துல யோசிப்பேன், இன்னும் நல்லா இருந்திருப்போமோ, இன்னும் மேன்மையா இருந்திருப்போமோ, இன்னும் ஆசீர்வாதமா இருந்திருப்போமோ, இன்னும் நன்மையானவைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கலாமே. ஹல்லேலூயா. ஒரு முடிவு எடுத்துட்டு பின்னாடி வருத்தப்படுறதை விட முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 முறை யோசிக்கிறது உத்தமம். ஹல்லேலூயா.